வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்கியலட்சுமி இன்னைக்கு எபிசோட்ல வந்த சுவாரஸ்யமான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். பாக்கியா மாமியார் எழில்கிட்ட சொல்றாங்க, ஏற்கனவே செல்லியன் ஏமாத்திட்டான், இப்போ உங்க அப்பா வேற எல்லாரையும் ஏமாத்திட்டு போயிட்டான், நீயும் அந்த மாதிரி நடந்துக்க கூடாதுடா அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி நடந்துக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணு எழில் அப்படின்னு சொல்றாங்க. என்னைக்குமே அந்த அமிர்தா உனக்கு ஃப்ரெண்டாவே இருக்கட்டும், அதை தாண்டி எதுவும் யோசிக்காத அப்படின்னு சத்தியம் வாங்கிடுறாங்க. எழிலுமே சரின்னு சொல்லிடுறாரு. பாக்கியா மாமியார் சொல்றாங்க, இதுக்கெல்லாம் காரணம் நீ தான், உன்னதான் சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. அமிர்தா வீட்டுக்கு வரப்பே நான் என்ன சொன்னேன், எழில் கூட அவளை பழக விடாதன்னு சொன்னேன்ல, நீ தான் அவளை கொஞ்சிட்டே இருந்த அப்படின்னு சொல்றாங்க. ஜெனி வீட்டுக்கு வரப்பையும் அதே தான் சொன்னேன், ஆனா நீ தான் கேட்காம கல்யாணம் வரைக்கும் கொண்டு போன அப்படின்னு சொல்றாங்க. எழிலோட அம்மாவா நீ யோசிச்சு பாரு, அவனுக்கு எது நல்லதுன்னு அவனுக்கு சொல்லி புரியவை. அமிர்தா பத்தி அவன் ஏதாவது நினைச்சிட்டு இருந்தானா அதெல்லாம் தப்புன்னு நீ தான் அவனுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்ததா பாக்கியா செல்வி 2 பேரும் கடைக்கு போயிட்டு நடந்து வந்துட்டு இருக்காங்க. அந்த செக்ரட்டரி இப்போ பாக்கியாவை பார்த்து நக்கலா கேக்குறாரு, இந்த மாதிரி கட்டப்பையெல்லாம் தூக்கி உங்க வீட்டு வேலையை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எலெக்ஷன்ல எப்படி மேடம் ஜெயிப்பீங்க அப்படின்னு கேக்குறாரு. செக்ரட்டரியா இருந்து பார்த்தாதான் தெரியும் எவ்வளவு கஷ்டம்னு அப்படின்னு சொல்றாரு. மேடம் யாரு தெரியுமா, அந்த கோபிநாத் மேடமோட ஒய்ஃப், இவங்க ஒய்ஃப் கூட இல்ல எக்ஸ் ஒய்ஃப் அப்படின்னு பக்கத்துல இருக்கிற ஆள்கிட்ட சொல்றாரு. செல்வி சொல்றாங்க, அதனே எக்ஸ் ஒய் இந்த மாதிரிலாம் எதுக்கு சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்புறம் பாக்கியா மேடம் நான் எப்படி அறிமுகப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்றாரு அவரு. பாக்கியா சொல்றாங்க, எனக்கு தான் பேர் இருக்குதே பாக்கியலட்சுமின்னு, அதை சொல்லுங்க போதும் அப்படின்னு சொல்றாங்க. பாக்கியா சொல்றாங்க, செக்ரட்டரி எலெக்ஷனுக்கு நான் நிக்க போறேன்னு நான் உங்ககிட்ட சொன்னேனா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த செக்ரட்டரி சொல்றாரு, நீங்க வீராவேசமா எழுந்திருக்கிறப்பே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாரு. பொம்பளைங்க நீங்கெல்லாம் வீட்டுல இருக்க சின்ன சின்ன வேலையை பார்த்தாலே டயர்ட் ஆயிருவீங்க, இந்த மாதிரி பெரிய வேலையெல்லாம் பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி நக்கலா பேசுறாரு. செல்வி பாக்கிட்ட சொல்றாங்க, என்னக்கா நீ செக்ரட்டரி எலெக்ஷன் நின்னாதான் என்னக்கா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா உன்னை புருஷன் பேர் சொல்லலாம் சொல்ல மாட்டாங்கல்ல, செக்ரட்டரி மேடம் தானே சொல்லுவாங்க அப்படின்னு சொல்றாங்க செல்வி. இதெல்லாம் வேலைக்காகாது செல்வி, என்னை உசுப்பேத்துற வேலையெல்லாம் வச்சுக்கிடாது அப்படின்னு பாக்கியா உறுதியா சொல்லிடுறாங்க. அடுத்ததா பாக்கியா பேங்க் மேனேஜரை மீட் பண்றாங்க. 2 டேஸ்க்கு முன்னாடி வந்திருந்தேன் என்ன சார் லோன் விஷயமா கேட்டு அப்படின்னு சொல்றாங்க. நீங்க மிஸ்டர் கோபியோட ஒய்ஃப் தானே அப்படின்னு மேனேஜர் கேட்கிறாரு. ஆனா பாக்கியா எந்த பதிலுமே சொல்லல. நீங்க கேட்ட டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துட்டு வந்திருக்கிறேன் சார் அப்படின்னு சொல்றாங்க. உங்களோடது மட்டும் தான் கொண்டு வந்திருக்கிறீங்க, கோபி சாரோட ஐடி ப்ரூஃப் எதுவும் இல்லையே அப்படின்னு கேட்கிறாரு. அவரோடது எதுக்கு சார், நான் தானே சார் லோன் வாங்க போறேன் அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. அவரோடத கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு அந்த மேனேஜர் கேட்கிறாரு. சார் தான் இந்த பேங்க்ல நிறைய டிரான்சாக்ஷன் வச்சிருக்கிறாரு, அதை வச்சுதான் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லோனே சாங்ஷன் பண்ணினேன் அப்படின்னு சொல்றாரு. கோபி சாரோட ஐடி ப்ரூஃப் இல்லாம உங்களுக்கு லோன் கொடுக்க முடியாது அப்படின்னு மேனேஜர் சொல்லிடுறாரு. பாக்கியா இப்போ பேங்க்குக்கு போயிட்டு வந்து நடந்த விஷயத்த பத்தி எழில்கிட்ட சொல்றாங்க. லோன் வேணும்னா அதுக்கு உங்க அப்பாவோட ஐடி ப்ரூஃப்மே கேக்குறாங்கடா அப்படின்னு சொல்றாங்க. அது இல்லாம லோன் கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. எழில் பாக்கியாட்ட சொல்றாரு, அவர் எங்க குடும்பத்தை பொறுப்பே இல்லாம விட்டுட்டு போயிட்டாரு, என்னோட லோனுக்கு மட்டும் பொறுப்பெடுத்து பாருன்னு கேட்க வேண்டியதானமா அப்படின்னு சொல்றாரு. இப்படிலாம் நான் பேங்க்ல பேச முடியுமா எழில் அப்படின்னு பாக்கியா கேக்குறாங்க. செல்வியுமே சொல்றாங்க, எங்க போனாலும் புருஷனோட பேரை தான் கேக்குறாங்க, நேத்து என்னோட பிள்ளைகளை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருந்தேன், அங்க போனாலும் அப்பா பேரை தான் கேக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த ஆளுக்கு பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னு கூட தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. பாக்கியா மாமியார் சொல்றாங்க, கல்யாணமான பொண்ணுன்னா உங்க ஹஸ்பண்ட் கூட சேர்த்து வச்சுதான் பேசுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. நீ தான் அதெல்லாம் புரிஞ்சுக்காம கோர்ட் வரைக்கும் போய் டைவர்ஸ் வாங்கிட்டு வந்துட்ட பாக்கியா அப்படின்னு சொல்றாங்க. இந்த கேட்டரிங் கான்ட்ராக்ட் வேணா, நீ லோனுக்கு அலையவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. எழில் சொல்றாரு, நீ கவலைப்படாதம்மா, பணம் தானே, வேற எப்படியாவது ஏற்பாடு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாரு. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.